ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் யூஜி எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 12th முடிஞ்சு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதே போல் நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. நீட் பிஜி எதற்கு அப்படின்னா, நமக்கு வந்து எம்எஸ் எம்டி இந்த மாதிரி கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸ் எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் நீட் பிஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் ரீப்ளேஸ் பண்ணும். அது வந்து 2 ஸ்டேஜ் எக்ஸாம், நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2. நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிறது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படி இருக்கும். அது வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமை ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எஃப்எம்ஜிஇயை ரீப்ளேஸ் பண்ணும். அதே போல் உங்களுக்கு வந்து நீட் பிஜிக்கு பதிலாக அதை கன்சிடர் பண்ணி 3 எக்ஸாமுக்கு பதிலாக இந்த எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம் கிடையாது, அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் 1 எக்ஸாமினேஷன் தான், அந்த மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, அவங்க இந்தியா வரும்போது அவங்க இங்கே எம்பிபிஎஸ் முடித்ததுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேஷன் வாங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக எஃப்எம்ஜிஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு பதிலாகவும் இந்த நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் அவங்க எழுதணும். அதுக்கப்புறம் நீட் பிஜியை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பிஜி கோர்சஸ் எம்எஸ் எம்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2ங்கிறது யூனிவர்சிட்டி லெவலில், காலேஜ் லெவலில் நடக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தான் நெக்ஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கு வராது அப்படின்னு என்எம்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கன்ஃபார்ம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் டிஃபர்டு ஃபார் 3 to 4 இயர்ஸ். அடுத்த 3 அல்லது 4 வருடங்களுக்கு நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா என்டிடிவி எஜுகேஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ a delegation from the Federation of All India Medical Association met the National Medical Commission's chairman at their New Delhi office on Wednesday to present the findings of 5 months nationwide survey and discuss reforms for strengthening medical education infrastructure and doctors' well-being. Following the meeting, NMC chairman Dr. Abhijit Sheth said the next national exit test will not be implemented immediately. இப்போதைக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் உடனே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். NMC plans to conduct mock test. மாக் டெஸ்ட்னா நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 எப்படி இருக்குமோ அதே போல் சும்மா ஒரு மாடலுக்கு இப்போ கண்டக்ட் பண்ணி பார்க்குறது, which will be fully funded by NMC to assess feasibility and gather feedback from students and institution. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்டையும் நெக்ஸ்ட் எக்ஸாமினோட மாடலை கண்டக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிற ஃபீட்பேக்கை வாங்க போகிறாங்க. அதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போதைக்கு உடனே அமெண்ட் பண்ண மாட்டாங்க, வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025 நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தது. பட் ஸ்டில் மல்டிபிள் ரீசன்ஸ்னால இன்க்ளூடிங் லீகல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம் லாஜிக்கல் ரெடினஸ் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எக்ஸாம் இந்த வருஷம் நடக்கலை. இன்னும் அடுத்து 3 அல்லது 4 வருடங்களுக்கு அட்லீஸ்ட் 2029 வரைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிடையாது. நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும். அப்போ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு எஃப்எம்ஜிஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு தெரியும் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிஜி, நீட் பிஜி அப்படிங்கிறது a national level entrance examination in India. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி, எம்எஸ், பிஜி டிப்ளமா மாதிரியான கோர்சஸில் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் என்பிஇஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களால நடத்தப்படக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனால் எய்ம்ஸ் ஜிப்மருக்கு மட்டும் இது பொருந்தாது. ஏன்னா எய்ம்ஸ் ஜிப்மருக்கு இனிசெட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் பிஜிக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அது நமக்கு தெரியும். ஓகே, இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. ஸோ நீட் பிஜி 2025 நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 3, 2025 நடந்துச்சு. ஆகஸ்ட் 19, 2025 ரிசல்ட் வந்துச்சு. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுத போகிறாங்க. பேட்டர்ன் நமக்கு நல்லா தெரியும். பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்க போது. 3.5 மணி நேரம் அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு 4 மார்க்ஸு. அப்போது 800 மார்க்ஸ் 200 கொஷின்ஸ்க்கு வந்துடும்.
5 டைம் பவுண்டு செக்ஷன் A to E 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 40 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 42 மினிட்ஸ் இருக்குது. ஒரு செக்ஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி ரீவிசிட் பண்ண முடியாது. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்குது. என்டையர் MBBS கரிக்குலமும் சிலபஸாக இருக்குது. ப்ரீ கிளினிக்கல், பேரா கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் சிலபஸாக இருக்குது. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நமக்கு 2029 வரைக்கும் இருக்க போகிறதா NMC அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் அடுத்த 3 to 4 வருஷத்துக்கு வரப்போகிறது இல்லை. அதே போல் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் தான் இந்தியாவில் நடக்க போகுது. அவங்க வந்து இங்கே அந்த ஒரு MBBSக்கு இந்தியாவில் படித்த MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எழுதக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ FMGE நீட் பிஜி இதுதான் 2029 வரைக்கும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் 3லேருந்து 4 வருஷத்துக்கு வராது அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க NMC, நேஷனல் மெடிக்கல் கமிஷன். தேங்க்யூ.